காங்கிரஸ் ஏன் விஜய் ஒரு அளவு கடந்து நம்புறதுக்கான காரணம் என்ன? விஜய்கிட்ட இருந்து அவங்க அப்படி என்ன பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? விஜய்கிட்ட இருந்து இதுவரை அந்த எந்த பெனிஃபிட்டும் அவங்க அடையலை. அவங்க தான் விஜய்க்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 5 எம்எல்ஏக்கு 2 மந்திரி வாங்கியிருக்காங்க. அது குட் ப்ரோ குட் பேசிஸ் தான். ராஜ்யசபா கொடுக்கங்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் இதுங்கிறாரு. ராகுலுக்கு ஸ்டாலினை வீழ்த்தணும், அதுக்கு விஜய கருவியாக பயன்படுத்திட்டாரு. விஜயை ஒரு ஆப்ஷனாக காட்டி 3 எம்எல்ஏயும் ஒரு ராஜ்யசபாவும் கூடுதலாக ஸ்டாலின்ட்ட வாங்கிட்டாரு. ஸ்டாலின் கூட இருந்துக்கிட்டே பிரச்சாரத்துக்கு வராமல் உண்மையான காங்கிரஸ் எங்கே கூட இருக்குன்னு விஜயை பேச வச்சு காங்கிரஸ் ஓட்டை விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்போ விஜய்க்கு 35 விழுக்காடு ஓட்டில் பெரும்பகுதி காங்கிரஸ் ஓட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு திமுக அணிக்கு காங்கிரஸ் மூலமா 1 விழுக்காடு ஓட்டு தான் கிடைச்சிருக்கும். இது உண்மை இல்ல. அதுதான் ஸ்டாலினை பலவீனப்படுத்தி விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் ராகுலுக்கு என்ன இருக்குன்னு என்னோட கேள்வி. அது பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ் விஜயன் சொல்றாருல்ல, என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு ராகுல் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு சொல்றாருல்ல. அப்போ அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு போயிடணும், அது விஜயனுக்கு போகக்கூடாது. அதுதான் அங்கே நோக்கம். அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டுனா நான் தான் அதுக்கு முழு ஜவாப்தாரின்னு கொண்டு வரணும். குறிப்பாக முஸ்லீம் ஓட்டு இந்த இடத்துல அகிலேஷ் கிட்ட மோதினார். இது இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவாங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் கிட்ட தேஜஸ்வி கிட்ட மோதினார். அகிலேஷ் கிட்ட மாட்டிக்குவார். அகிலேஷ் இவர் ஆப்படிச்சிருவார். அங்கே பூமிகார் பிராமின் காங்கிரஸுக்குள்ள அந்த கேண்டிடேட் தான் நிறைய போடுவார். அதே மாதிரி பொது தொகுதியில் எஸ்சியும் போட்டுருவார். இதத்தையும் பண்ணி முடிச்சுட்டா காங்கிரஸ் அங்கே முடிச்சிடலாம். யூபியில் கூட்டணியே தேவையில்லை. இவர் அகிலேஷை முடிக்கணும்னு நினைப்பார். அகிலேஷ் இவர் எப்படி தேஜஸ்வியை முடிச்சாரு, ஸ்டாலினை முடிச்சாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இவர் அகிலேஷ் ராகுலை முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் பார்க்கணும் அதை. ஓகே. இல்லை, இப்போ தேசிய அளவில் இப்போ ராகுலோட எய்ம்ங்கிறது பிஎம் ஆகுறது. இப்போ மோடி எதிர்ப்புல ஸ்டாலின் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. விஜய்க்கு அந்த எதிர்ப்பு தன்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை விட விஜய நம்பகத்தன்மை மிகுந்த நபரா எப்படி கருதுறாங்க? ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகி மம்தாவையோ வேற யாரையோ ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்க அச்சத்தில் மம்தா தோக்கணும், தேஜஸ்வி தோக்கணும், ஸ்டாலின் தோக்கணும். அப்போ தான் மத சார்பின்மை இதில் நாம சிஎம் கேண்டிடேட்டா வர முடியும்னு அவர் கருதி பிஎம் கேண்டிடேட்டா வர முடியும்னு செயல்படுறாரு. இப்போ தமிழ்நாடு அரசியலில் இப்போ ஏடிஎம்கே ஒரு பெரிய டிஸ்பியூட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வேலுமணி தரப்பு எடப்பாடியோட ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. சிவி சண்முகம் இன்னும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஏடிஎம்? சிவி சண்முகம் அதை தன்னுடைய கேடர்கிட்ட விடுறாரு, கட்சிக்காரங்கிட்ட விடுறாருன்னு பப்ளிக் ஒப்பீனியன் தனக்கு சாதகமாட்டு அதை இது பண்றாரு. காரணம், அவர் எடப்பாடிக்கு எதிராக ரொம்ப கடுமையாக பேசிட்டாரு. அதே மாதிரி தாவேக்காகிட்டையும் அவங்க ஹோப்பில் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க அதிகமாக எடப்பாடியை பற்றி பேசிட்டு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணால் அதுவும் அவங்களுக்கு ஒரு இமேஜ் லாஸுங்கும் போது அதை அப்படி மற்றவங்கெல்லாம் பண்ணியாச்சு. அப்படி இதில் எடப்பாடிக்கிட்டே போகிறக்குள்ள ஒரு சூழ்நிலை தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டையில் அந்த இடத்துக்குள்ளே தான் அவர் போக வாய்ப்பு இருக்குது. அல்லது நமது அம்மாவையும் அந்த டிவியையும் தாவேக்கா ஆதரவாட்டு இருப்பாங்களா தெரியல. பெரும்பாலும் அவர் அதிமுக சர்க்குள்ள தான் நிற்பாருங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கே குடும்பங்கிறனால அவங்க அரசியல் அந்த மரியாதை லோக்கலில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ரெட்டரைக்குள்ளே தான் இருக்கும். பட்டு எடப்பாடியை கடுமையாக விமர்சித்து எடப்பாடி நடவடிக்கைகளை அவர் திருமாவளவனையும் சம்மதிக்கல, அவர் சிஎம்ங்கிறதுலேயும் பிரச்சனைகள், அந்த இதுக்குள்ள அவங்களுக்கு எடப்பாடி மேலே மன வருத்தங்கள் இருக்குது. பட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு லோக்கல் லீடராக நிற்கணும்னா எடப்பாடி கூட தான் நிற்க முடியும். தாவேக்கானா 10ஓட 11, அங்கே விஜய் தான் எல்லாமே, விஜய் முகம்ங்கிற லெவலில் நிற்கணும். ஸோ இதுக்குள்ளே எப்படி பண்ணணும்னு ஒரு ஆய்வு எடுத்து தொண்டர்கள் ஒப்பீனியன் எடுத்து ஒரு டைம் எடுத்து முடிவெடுக்கலான்னு இவர் சிவி சண்முகன் நினைக்கிறேன். லோக்கல் பேக்கிங் உள்ளவர். என்னோட பார்வை அதிமுகங்கிற டிராவல் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எடப்பாடி பொதுவாக அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்த யாரையும் முழுசா மன்னிச்சது கிடையாது. அவங்க வாய்ப்புகளை அப்படியே ஒதுக்கக்கூடிய ஆளு. அவரை நம்பி திரும்ப போக முடியுமா? போனால் எதிர்காலம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, எது பெட்டர் ஆப்ஷன், எது எப்படி போகணுங்கிறது அதை முடிவெடுக்கக்கூடிய சிவி சண்முகம் தான் முடிவு பண்ண முடியும். நம்ம கருத்தை அவர் மேலே தூக்கி போட்டு பேசுறது கரெக்டாக இருக்காது. எடப்பாடி தனக்கு போட்டியாளர்னு நினைச்ச சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களுக்கு எதிராக தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டாரு. தினகரன் அமமுக நடத்துகிறாரு. சசிகலா அம்மையாரும் உயர்வான இடத்துல இருந்தவங்க. தினகரன் சிஎம்ஏ கட்சி ஆஃபீஸில் கை சுண்டி கூட்டவர். ஸோ அந்த இடத்துக்குள்ள மேலே இருந்தவங்கள அலோவ் பண்ண மாட்டார் போட்டியாளர்னு.
இவங்க சபார்டினேட் தானே, இவங்கள அலோவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்க. வேலுமணி அந்த இடத்துல அந்த புரிஞ்சுக்கிட்டு தலைமை பதவிக்கு இவங்க போட்டியா வரமாட்டாங்கங்கிறதுனால இவங்கள வந்த இவங்க யாருமே பேன் தமிழ்நாடு லீடர் இல்லைல்ல. ஓகே சசிகலா ஜெயலலிதாவின் உயிர் தோழி, தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சவங்க. ஜெயலலிதா சசிகலா தான் பவர் சென்டர் தான் எல்லாமே. நம்ம ஒத்துக்கிடலாலும் ஒத்துக்கிடலனாலும் ஜெயலலிதாவுக்கு அடுத்து டெலிகேட்டட் பவர் தமிழ்நாட்டை ஆண்டது ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான். பன்னீர்செல்வம் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தவர். தினகரன் பொருளாளராக இருக்கிறத சசிகலாவே தாங்க முடியல. அவர் இன்னும் பண்ணிடுவாரோன்னு அந்த பொசிஷனில் இருந்தவர். ஸோ ஆர்கே நகர் வெற்றி வீரர் அது இதுன்னு இருக்கும்போது இவங்க 3 பேருமே வந்து இளையாட்டும் பெருசாட்டும் இருந்தவங்க. அவங்க போட்டியாளர்கள். இவங்க யாரும் போட்டியாளர் இல்லையே, சபார்டினேட் தானே. ஆனால் ஒரு அசைக்க முடியாத சக்தியா விழுப்புரம் அந்த இடத்துல இருந்த இவருக்கு மீண்டும் போய் சேர்றது தன்னோட சக்தி குறைஞ்சதாட்டு சிவி சண்முகம் நினைக்கலாம். சிவி சண்முகத்தை இனிமேல் அதே அளவு பவர்ல இருக்கிறதுக்கு எடப்பாடி அலோவ் பண்ண மாட்டார். கண்டிப்பா அதே அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. அதுக்கு ஒரு 80% தான் வைப்பார். அது இயல்பு தானங்க. ஓவரா ஒரு லெவல் மீறி சிவி சண்முகம் பேச அந்த அளவுக்கு அந்தஸ்தா இருந்தோம். நம்மளே பேசணும், அதெல்லாம் சிவி சண்முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும். சூழ்நிலை சிவி சண்முகம் அதுல விழுந்துட்டாரு. விஜய் வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாரா சிவி சண்முகம் வேலுமணி தரப்ப? அதை எப்படி பார்க்கணும்? விஜய் நம்ப வச்சு ஏமாத்திட்டாருங்கிற வார்த்தைய விமர்சனமா வைக்கலாம். ஆனா அவர் நினைச்சது நடக்கலைங்கிறதான் உண்மை. ஏமாத்துங்கிற நோக்கம் அவருக்கு இல்ல, ரிவார்ட் பண்ணணும்னு தான் நினைச்சிருப்பாரு. 32 வராததுல அவர் திணறிட்டாரு. அது கவர்னர் சம்மதிக்க மாட்டாரு, சுப்ரீம் கோர்ட் இதாகும். எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து எதிர்ப்பு இமேஜ் அடிக்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்ல செல்வ பெருந்தை அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து லூசிங் பேட்டில் ஆயிட்டு இந்த இடம். 32 வரல. இதுக்குள்ள போனா சிக்கல்களும் சிரமங்களும் தான் வரும், பேர் தான் கெடும், சாதிக்க முடியாதுங்கும் போது தனக்கு பிரச்சனைங்கும் போது கைவிட்டுட்டாரு. தனக்கு அதையும் தாண்டி உங்களை நான் காப்பாற்றுவேன்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்கள சந்திரபாபு நாயுடு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாரு. அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், முன்னுதாரணம் இருக்குன்னு எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே பேசியிருக்கிறேன். பிஜேபி பேக்கப். எஸ், அவர் வந்து என்டிஏல இருந்தார், பிஜேபி பேக்கப் இருந்து. இப்போ கவர்னர் பதவியேற்பு நான் பண்ணி வைக்க மாட்டேன், குதிரை பேரங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா அது சிக்கலாயிடும். சுப்ரீம் கோர்ட்ல போய் ஏதாவது அடி விழுந்துட்டுன்னா அது இன்னொரு சிக்கலாயிடும். அதனால 35 முடிச்சுட்டார் அவர். ஓகே. ஆனா அப்ப அந்த மூவையை அப்ப அவர் எடுத்திருக்க வேண்டாம, அவசரப்பட்டு அந்த முடிவுல கால வச்சுட்டாரா? ஏற்கனவே அவருக்கு அது கொஞ்சம் அவசர கதியில நடந்து அபார்ஷன் ஆயிட்டு அந்த மூவ். 32 அவங்களால மஸ்டர் பண்ண முடியல. அது யாரு அந்த மூவை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது? ஆதவ் தானா? யார் பண்ணுன்னு தெரியல. சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஆதவ் தான் அதுல பிகைண்டா இருந்திருப்பாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஓகே. ஏன்னா அவர் இப்போ ஏதோ சூப்பர் சிஎம் மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. பாஸ்கர் ராவ்னு அவரை சொல்லி விஜய்க்கும் அவருக்கும் இடையில பிரச்சனை உண்டு பண்ண பாக்குறீங்களா? இல்ல, அப்படிதான் செய்திகள் எல்லாம் வருது. நிறைய முடிவுகள் அவர் தான் எடுக்கிறாரு, பிரஸ் அவர் சந்திக்கிறாரு, எல்லா துறை சார்ந்தும் அவர் இல்ல. அவருக்கு சில டாஸ்மார்க் கூட அதுங்கிற எண்ணங்கள்லாம் உண்டு. ஓகே. அண்ணா பெரியார் இந்த இதுல உள்ளவர். யாரு? ஆதவா? ஆதவ். ஓகே. எது வந்தாலும் அவங்க மேல ஒரு இதா உள்ளவர் தான். சில நோக்கங்கள் இருக்குது, பணமும் இருக்குது. ஒரு கட்டத்துக்குள்ள விஜய் அரசியல்ல முகம் காட்டி ஃபைட் பண்ணதுலயும் அவருக்கு ஒரு இடம் இருக்குது இல்ல. அத வாய்ஸ் ஆஃப் காமன் அது இதுல கான்ட்ரிபியூஷன் இருக்குது இல்ல. இப்ப அந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, விஜய்க்கு காடுகோர் லாயலிஸ்டாட்டு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த் வந்து நம்பர் 2 இருக்காரு. நான் அப்பவே சொல்லியிருக்கேன், விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நம்பர் 2 வைக்கிறது சமநீதி பார்வையில் பாராட்டுறேன்னு. இவர் நிச்சயம் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம டே 1 அதை பாராட்டின ஒரு விஷயம்தான். அவர் அந்த இடத்துக்குள்ள நிற்கிறாரு. அவர் அந்த இடத்துக்குள்ள பிரைமரியா இருந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவங்கிறாரு. கட்சி தேங்க முடியாது, அதிமுக பலவீனப்படுத்தி ஆள் கொண்டு வர்றதுல ஆதவர்ஜனா பண்றாரு. ஸோ அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்றது விஜய் மூலமா ஆதவர்ஜனா தான் பண்ண முடியும். இவர் கை ஓங்குது. கட்சிக்காரங்களை எம்எல்ஏ மன்றத்தில் இருந்தவங்கள டக்குன்னு இவர் நிறைய அமைச்சர்கள் போடுறாங்க. ஸோ எந்த ஒரு இயக்கத்துக்குள்ளேயும் வந்து விஜய் தான் நம்பர் 1 கூட அடுத்த கட்டத்துக்கான ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யும். அதுல அரசியல் ரீதியாட்டும் நிர்வாக ரீதியாட்டும் ஆதவர்ஜனா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறாரு. அதான் அமாங் தம் ஆதவர்ஜனா இம்பாக்டை ஏற்படுத்துறாங்க, உண்மை. இவரு லாங் டேர்ம் லாயலிஸ்ட், அது புஷி ஆனந்துக்கு பிளஸ். ஸோ புஷி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் தான் விஜய்க்கு அடுத்து யாருங்கிறதுல ஒரு போட்டி இருக்கதா பாக்குறேன். ஆதவ் வந்து தன்னை ஒரு ஆளுமையா வந்து புஷி ஆனந்த ஓவர் கம் பண்ணி இமேஜ் பில்ட் பண்ணிடுறாரு, அப்படிதானே? அவருக்கு நிர்வாகம் தொடர்பாட்டும் இது இருக்குது, அரசியல் ரீதியாட்டும் அவருக்கு விஷயங்கள் தெரியுது. அதை எதிர்வினையாற்றக்கூடிய அந்த விஷயங்களை பேசுறாரு. அவர் பேசுறதுல ஒரு சின்ன ஒரு
பிசிறு வெங்கட்ராமன் திமுகவுக்கு போனது அதிமுகவில் இருந்து. நடேசன் பால்ராஜ் நாடாரவங்க. திமுகனா கொஞ்சம் நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னு சரி நம்ம அதிமுகவில் சிட்டிக்குள்ள அதிமுக ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ நடராஜ் போயிருக்காருன்னா பிராமணருக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுப்பார். தப்பு இல்லை, 2 பிராமணர் மந்திரி கொடுத்துருக்காரு. வெள்ளமண்டி நடராஜன் பிள்ளைமாரவ திருச்சிலையும் அதிமுக பெருசா இல்லை. இவர் ஆலந்தூர்லயும் அதிமுக பெருசா இல்லை, மயிலாப்பூர்லயும் பெருசா இல்லை. ஸோ இவங்கெல்லாம் போறாங்க. வன்னியர் பெல்ட், வெள்ளாளர் கவுண்டர் பெல்ட் எல்லாம் 3வது பெரிய சக்தியா இருக்கக்கூடிய தேவகவுடா, மாயாவதி, நிதிஷ்குமார் மாதிரி எடப்பாடி கூட தான். சார், விஜயோட டெல்லி பயணம், பிரதமர் மோடியோட சந்திப்பு, 4 கோரிக்கைகள் மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. அமித்ஷாவோட சந்திப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. ஆனா அமித்ஷா சந்திக்க மறுத்துட்டாருன்னு செய்திகள் வருது. ஓவரால் விஜயோட டெல்லி விசிட் என்னென்ன மாதிரி இருந்துச்சு? ஜெயலலிதா சந்திச்சது மாதிரி, ஸ்டாலின் சந்திச்ச மாதிரி, எடப்பாடி சந்திச்ச மாதிரி விஜயம் சந்திச்சிருக்கிறார். அவ்வளோதான். இதில் ஒன்றும் வழக்கமான சந்திப்பு, மரபு சார்ந்த சந்திப்பு, கன்வென்ஷனல் மீட்டிங் தான். அதில் ஒன்றும் பெருசாக இவர் சந்தித்ததும் அங்கே ஒன்றும் பெரிய பாலிஷ் எடிஷன்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆக போதில்லை. ஜெயலலிதாவுக்கே அதுதான். ஜெயலலிதா சந்திக்கும் போது தமிழகமே ஜெயலலிதா 37 எம்பி இருக்குது, பிக் டிக்கெட் ரிஃபார்ம்லாம் ஜெயலலிதா சப்போர்ட் எல்லாம் முடியாதுன்னு இங்கே அரசியல் விமர்சகர்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் பயங்கரமாக எழுதினாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டு பாரத் பதக்ஜின்னு குஜராத்காரர், மோடி லாயலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா தான் எல்லாங்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்காங்க, மோடி அதில் ஏமாந்துடக்கூடாதுன்னாப்புல சொன்னேன். உடனே மெசேஜ் அங்கேருந்து போட்டார். துரைசாமி ஜி, டோன்ட் வரி, மோடி நோ ஹவுஸ் டு டீல் விமன், எக்ஸ்பெஷலி விமன் லைக் ஜெயாஜி, அம்மா மாயாஜி, மம்தாஜின்னு போட்டு விட்டார். ஜெயலலிதா போனாங்க, பரிதாபமாக ஒரு இதை கொடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லா சீஃப் மினிஸ்டரும் தமிழ்நாட்டிலேருந்து போகிறது தான், பார்த்துட்டு வர்றது தான். அதை தாண்டி அங்கே பெருசாக இன்னும் இல்லை. விஜய்க்கும் அந்த மாதிரி தான். அதனால் விஜய் அதில் கூடுதலாட்டோ குறைவாட்டோ விஜயை பற்றி சொல்லவே ஒன்றும் இல்லை. ஓகே, விஜயோட டெல்லி விசிட் பெரிய அளவில் சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது அப்படின்றீங்க. ஆனால் அமித்ஷாவோட சந்திப்பு பிளான் பண்ணி ஏன் அது கேன்சல் ஆச்சு? வேற எதுமான ரீசன் இருக்குதா? பிளான் பண்ணப்பட்டதுங்கிறது இல்லை, அதிகாரப்பூர்வமாக இப்போ டெல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கவர்மெண்ட் சார்பிலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீட்டிங் இருக்குன்னு கொடுக்கப்பட்டதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில். ஷுவர். அவர் நிரஞ்சன் டெல்லி ரிப்போர்ட்டர் அவர் போட்டிருந்தாரு, எனக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இதுதான் சிஎமோட விசிட்ஸ்னு. அது ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமா, கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு தான் போட்டிருந்தாரு. அது எப்படி ஹோம் மினிஸ்டர்கிட்ட டைம் கிடைக்காம அவங்க எப்படி ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க? அப்படின்னா டைம் கொடுத்து கேன்சல் ஆனது மாதிரிலாம் செய்தி வரும். அந்த மாதிரி தான் சொல்றாங்க, மிக உறுதியா சொல்றாங்க. டென்டேட்டிவா இருந்திருக்கும். அதுல ஏதாவது ஹோம் மினிஸ்டருக்கு வேற விஜயை சந்திக்கதை அவாய்ட் பண்ணிட்டு கேரள முதல்வரை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது செய்தி. அது நமக்கு அந்த இதுல விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுத்தாருன்னா அதை நம்ம கொடுக்கலன்னா பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஷார்ட் ஆஃப்டரா இல்லைங்கிற நமக்கு தெரியல. டென்டேட்டிவா வாங்கிடலாம், பேசிடலான்னு சொல்ல இருக்கோம். அதில் ஏதாவது சின்ன ஸ்லிப்பாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹோம் மினிஸ்டர் எல்லாம் கண்டிப்பாக பார்த்து தீரணும்னு இல்லை. ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்துருக்காங்களே, நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்குறாங்க. ஓகே, ஆனால் இப்போ விஜயோட டெல்லி விசிட்ல அது போக இப்போ ஜேஎன்யூவில் போய் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கிறது ஒரு திட்டமாக இருந்துச்சு, அதுவும் கேன்சல் போல. அது இருந்தது, அது நான் பார்த்தேன். அது கேன்சல் பண்ணியிருக்காண்டா. அவர் எப்போ விஜய் கொஞ்சம் அப்செட் மூடில் தான் அப்போ திரும்பி இருக்கணும்னு தோணுது. ஜேஎன்யூ அது வந்தது, அது வந்தாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி இதை சந்திக்கிறதும் கேன்சல் ஆயிடுச்சு. பேனர்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அப்போ அது ப்ரோக்ராமாக இருந்திருக்குது. அப்போ அது கேன்சலேஷன் தான் இருக்குது. அதில் கிறிஸ்டபர் திலக் சொல்லியிருக்கிறாரு, அடுத்தால நிதி ஆயோக் வரும்போது சோனியாமையும் ராகுலையும் பார்ப்பாருங்கிறத ராஜ்யசபா எம்பி கிறிஸ்டபர் திலக் பண்ணியிருக்காங்க. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் லீடர் சார் ப்ரீ ஆக்குபைடு வித் கர்நாடகா எபிசோடுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ 11ஆம் தேதி பார்ப்பாரு. விஜய் தான் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை விஜய் அவங்கள அவாய்ட்? விஜய் ஒரு மாதிரி காங்கிரஸ்ல இருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சு காட்டுறாங்க. அதை கிறிஸ்டபர் திலக் சொல்றதுலேயே முரண்பாடு இருக்கு. விஜய் அரசு அலுவல் நிமித்தம் தான் வந்தாருன்னு சொல்றாரு. அதோட அப்போ விட்டுட்டு போனா கரெக்ட். எங்களுக்கு கர்நாடகா இது சம்பந்தமா ப்ரீ ஆக்குபைடா இருந்தவங்களையும் கருத்து சொல்றாரு. அப்போ விஜய் தான் அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது காங்கிரஸ் லீடர்ஸை பார்க்கறது. ஏற்கனவே ஏன்னா பேனர் வச்சது அவங்க சைடுல. அப்போ டென்டேட்டிவாக அக்செப்ட் பண்ணியிருப்பார். பண்ணாமல் அவங்க பேனர் வச்சுருக்க மாட்டாங்க. பார்க்கலான்னு சொல்லியிருப்பார், பார்க்க முடியலான்னு நினைக்கிறேன். கேரளாவை பொறுத்த அளவில் பதவியேற்பு விழாவுக்கு இவர் போவாருங்கிற ஒரு செய்தி இருந்தது. அப்புறம் விஜய் பண்ணலன்னு ஒரு செய்தி வந்தது. அவர் பண்ணலன்னு தெரிஞ்ச பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி 3 மணிக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ஜோதிமணி மூலம் நான் 20 சீட்டு வேணாலும் தர தயார், நானும் ஒரு ஆப்ஷனாக வரேங்கிறத அவர் சொல்லி விட்டுருக்கிறாரு. நான்
டெல்லி லாபி ஆட்கள்னு சொன்னேன். அது ஜோதிமணி இணைப்பு தெரியுது. பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுங்கிற மாதிரி எடப்பாடிக்கு எதிராக உள்ள ஆட்களை போஸ்ட் பண்ணும்போது குதிரை பேரம் வந்து எங்கன்னாலும் அவங்க கருத்து நியாயம் தானே. அவங்க கவுண்டர் இவங்க கவுண்டர்னு சொன்னால் நியாயத்தை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அது மாணிக் தாகூர் அது சொன்னால் மாணிக் தாகூர் நியாயத்துக்கு புறம்பான்ட்டு ஜோதிமணியால் முகத்தில் கறி பூசப்பட்டு இருக்கிறான்னு அர்த்தம் உள்கட்சி அரசியலில். அப்போ அவங்க இந்த இதை சொல்லும் போது அந்த பூனைக்குட்டி வெளியே வந்துட்டுன்னு தான் அதை பார்க்கணும். ஏன்னா அவர் யாருமே காங்கிரஸுக்கு வாழ்த்து தெரிவிக்காத போது டக்குன்னு போய் ஒரு 3 மணிக்கு அது உறுதியான போது வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு ஸ்டாலினும் தெரிவிக்கல, விஜயம் தெரிவிக்கலன்னு சொல்லும்போது ஒரு காங்கிரஸ் ஆப்ஷனை அவர் எடப்பாடி ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து எடப்பாடியே காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும்போது வந்து அவர் வந்து பிஜேபி ஆப்ஷனே விட்டுறாண்டான்னு அந்த லீடியன் அந்த யூனிவர்சிட்டி நெதர்லாண்டில் உள்ள அந்த காப்பர் பிளேட் அதுக்கு மட்டும் மோடிக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டாரு. இவரும் அதுக்கான வாழ்த்தை மோடிக்கு நேரில் தெரிவிச்சுக்கிட்டார். ஸோ எல்லாருமே வந்து ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. விஜயும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா விஜய் ஒரு மாதிரி மோடியவோ பாஜகவோ தீவிரமா எதிர்க்க வேண்டாம், ஒரு மாதிரி சாஃப்டா அவங்க மனசு போனாம டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிறாரா? இல்லை, மனசு கோன்றது கோணாததெல்லாம் அரசியல் என்ன இருக்குது? தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். மெட்டீரியல் பெனிஃபிட் தானே. இல்லை, ஆனால் அக்ரெசிவா இப்போ ஸ்டாலின் ஒரு மாதிரி அக்ரெசிவா மோடியை டீல் பண்ற மாதிரி இவர் பண்ணலாம் தான். இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு கூட பினராயி விஜயன் ரைடுக்கு வந்து காங்கிரஸையும் அடிச்சு தப்புன்னு இருக்காரு. இது சண்முகம் என்ன சொல்றாரு? விஜய் அதுக்கு ஒன்றும் அறிக்கை கொடுக்கல. பினராயி விஜயன் ஐடிக்கு சண்முகன் ஒருத்தர் வந்து ஸ்டாலின் மேல வன்மத்தில் மத சார்பின்மையை காக்க வந்த மகான் மாதிரி பேசிட்டு திரிவார. என்ன சொல்றாரு சண்முகம்? அதே மாதிரி பேபி இவங்கெல்லாம் பெரிய மனிதர் சின்ன புத்தின்னு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்ன மாதிரி தான் விஜயன் மேல உள்ள வன்மத்தில் தான் பேபியோட அரசியலும் இருக்குது. ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்தில் தான் இவர் சண்முகத்தோட அரசியலும் இருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருக்காரு, உங்கள் சீஃப் மினிஸ்டரு அவருக்கு உள்ள ரெய்டை எதிர்த்து ஸ்டாலின் அறிக்கை கொடுத்துருக்காரு. ராகுலையும் ராகுலோட தவறான அரசியலையும் அந்த இடத்துக்குள்ள அவங்க பாணிப்படி அதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ சண்முகம் அதை பற்றி இன்னும் மூச்சு விடலையே. விஜய் அதை பற்றி ஒன்றும் பேசலைங்கும் போது பொதுவாக டெல்லியில் மோடியை அதாவது பிரதமரை சந்திச்சுட்டு வந்தால் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுங்கிறது ஒரு மரபு. விஜய் அந்த விஷயத்த ப்ரீச் பண்ணியிருக்காரு. அது போக அவர் ஒரு மாதிரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதே இனிமேல் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ப்ரெஸ்ஸை சந்திக்காதது அவர் தனக்கு ஒரு பலன்னு நினைக்கிறார். ப்ரெஸ்ஸை சந்திச்சா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத ரிவீல் பண்ணணும். அவர் என்ன நினைக்கிறாருங்கிற ரிவீல் பண்ணாமல் போகக்கூடிய அரசியல் அவர் வந்து பலன்னு நினைக்கிறார். அப்படி தான் அவருக்கு பலமாட்டம் அது ஆயிருக்குதுங்கும் போது இது நமக்கு கை கொடுத்த ஒரு விஷயம்னு அதை கண்டினியூ பண்றது. அவர் என்ன மைண்ட்ல இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வைக்கிறார். இப்போ நீங்க பதவியேற்புக்கு கேரளாவில் போகலங்கும் போது நம்மளே குழம்பணும் எதனால போகலங்கிறது ஹி ஹிம்செல்ஃப் நோஸ்ன்னு சொன்னோம். இப்போ 3 வரையும் அவர் சந்திச்ச காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கலைன்னா ஏங்கிறது அவருக்கு தான் தெரியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் நமக்கு வருது. அதை வந்து நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியாது. இப்படி இன்டர்பிரட் பண்ணி அப்படி எடப்பாடியே பயப்படலை மோடிக்கு. அவர் காங்கிரஸ் ஜோதிமணி மூலமாக 20 சீட்னு ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இவர் அதில் வந்து அச்சப்படுறாருன்னு சொன்னால் 11ஆம் தேதி போய் பார்த்துட்டு நிற்பார். ராகுலையும் சோனியாவையும் நிதி ஆதிக்கு போகும்போது கிருஷ்ணபுரத்தில் சொல்கிற மாதிரி பார்ப்பாரு. அப்போ நம்ம அவர் பயந்துட்டாருன்னு சொல்கிறது தப்பாக போயிடும். அவரோட நடவடிக்கைகள் மூலமாக தான் அவருடைய அரசியலை அவரோட டீட்ஸ் மூலமாக தான் அவரோட நடவடிக்கைகளை பண்ண முடியும். இப்போ அவருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் எவிடெண்ட்டாக இருக்குது. சுரேஷ் கோபிட்ட அவர் பேசினதும் சுரேஷ் கோபி அதை வெளியே சொல்லியிருக்காண்டாம். சொன்னது மட்டும்தான் விஜய் இமேஜை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அது இமேஜை பாதிக்கும் அப்படிங்கிறீங்க? இல்லை, அவர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தொடர்பாக சுரேஷ் கோபியோட தயவை அவர் நாடின மாதிரி தெரியுது. இப்படி நாடிருந்தா கூட நட்பு ரீதியாக சுரேஷ் கோபி வெளியே சொல்லியிருக்கக்கூடாது. அதை சொல்லும்போது ஏதோ பிஜேபி கிட்ட ஒரு லாபி தேவைன்னு சுரேஷ் கோபியை நாடுறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது இல்லையா? ஃப்ரெண்ட்லி கால் மாதிரி தான் இருந்திருக்கு, பொலிட்டிக்கல் இதுன்னு இல்லை. ஒரு பிஜேபி எம்பி கிட்ட அவர் பேசுறாரு, அதை அவர் வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி பினராயி விஜயன் அந்த இதுக்கு ஸ்டாலின் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஐயா எல்லாம் ஒன்றும் பெருசா சின்ன சின்ன விஷயத்த வந்து பெருசா மோட்டிவ் ஆட்ரிபியூட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. சண்முகத்துக்கு சொல்றேன், சிபிஎம் சண்முகத்துக்கு சொல்றேன். விஜய் ஒரு லெவலுக்கு மீறி நம்ப வேண்டாம், டேஞ்சர் தான். இல்ல, நீ ஸ்டாலின் மேல வன்மத்துல செயல்படுற. பெரிய மனுஷன் சின்ன புத்தி. பெருஞ்சர் அண்ணா பெரிய சொன்னது பினராயி விஜய் மேல இருக்கக்கூடிய அதே சின்ன புத்தி சண்முகத்துக்கு ஸ்டாலின் மேல இருக்கு. பெரிய மனுஷன் சின்ன புத்தி பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்னது சண்முகத்துக்கு பொருந்தோம். ஸ்டாலின் மேல உள்ள வன்மம் இருக்கு. என்னோட பார்வை அவர் இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு நான் ஏத்துக்கிறேன்.
ஓகே. விஜய் ஒரு மாரி சைலண்டாவே எல்லா விஷயத்தையும் பண்றாரு. எதையும் ஓப்பனா பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறீங்க. ஆனா அது வந்து அவர் கட்சி செயல்பாடுங்கிற அளவுக்கு ஓகே. ஆனா அரசு சார்ந்த செயல்பாட்டுல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்ல. இல்லாட்டி அது இல்ல ஒரு மாரி வெளிப்படைத்தன்மை இருக்கத்தானே செய்யுது. ஒண்ணும் ம். வெளிப்படைத்தன்மை இல்லாம எதுவும் இல்லையே. இல்ல அவங்க இப்ப ஈவன் பார்க்க போறது என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறது கூட சொல்ல வரதுல. இப்ப அவர் ஒரு சிஎம்மா இருக்கும்போது அவரோட பிளான்ஸ் என்னங்கிறது ஓப்பனா சொல்லணும்னு இல்ல தானே. அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனா கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகே. கன்ஃபார்ம் ஆகாம டென்டேட்டிவா இருக்கிறத சொல்ல முடியாதுல்ல. ம், ம். அப்ப நீங்க கன்ஃபார்ம்டு அப்பாயின்மெண்ட்னா கன்ஃபார்ம்டு. இன்னைக்கு இந்த மணி அந்த இது பண்ணா பிஎம் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்டு, நிதியமைச்சர் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம்டு. ம். ஹோம் மினிஸ்டர் கேட்டிருப்பாங்க, கிடைச்சிருக்காது. ஓகே. அப்ப விஜயோட அப்போ முதல்வரா அவரோட அரசியல் செயல்பாடுகள் கரெக்ட்டா தான் இருக்குன்னு அப்படி பார்க்குறீங்க. ஒன்றும் ரகசிய இதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஓகே. அப்ப பிரஸ்ஸ சந்திக்காதது அது மாரியான அது விஷயம். அவருக்கு பெர்ராகேட்டிவ். ம். அது சந்திக்காதது லாபம்னு அவர் நினைக்கலாம். பட் அவருக்கு கேரளா பயணம் ரத்து பண்ணதான் காங்கிரஸ் ஆப்ஷனை எடப்பாடி ஓபன் பண்றாரு. ம், ம். அவரும் பிஜேபியை மீறி தானங்க ஓபன் பண்றாரு. சார் இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு விஜய் கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவங்க அவங்க ராஜினாமால சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? சட்ட ரீதியான பிரச்சனைகள் முறியடிக்கணும்னு தான் உடனே டக்குன்னு வேக்கண்ட்னு போட்டுட்டாரு. ஓகே. அது இன்னைக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பாக சட்ட ரீதியான பிரச்சனை வரும். அதில் இவங்க கண்டோன் பெட்டிஷன் கொடுத்து ஏதோ விட்ராவல்ங்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. இடியாப்ப சிக்கல்கள் இருக்குது என்றாலும் இதுலேயே வந்து கண்டோன் பெட்டிஷனில் இதாகிட்டுன்னு சொன்னால் என்ன என்ன பெட்டிஷன் என்ன டிராப்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஓகே. இந்த இவங்களுக்கு எதிராக ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அதிமுக கட்சி அதை ஸ்பீக்கரை ரியாக்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்களாங்கிறது பலதையும் பொறுத்து இருக்குது. அவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ வேக்கண்ட்டுங்கிறத ஸ்பீக்கர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட்னு கொடுத்துட்டாரு. ம். தேர்தல் ஆணையம் அதில் இடைத்தேர்தலை கொண்டு வரணும். இவங்களும் இடைத்தேர்தலை சந்திக்க தயார்னு தான் அதிமுக போவாங்க மாதிரி தோணுது. ஓகே. அதை தடுக்கிற டிலே பண்ணக்கூடிய வேலையையும் ஏதாவது பார்க்கலாம். சபாநாயகருக்கு நடவடிக்கை தொடர்பாக அது டிஸ்குவாலிஃபிகேஷனா ரிசினேஷனாங்கிற ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை கொண்டு வரலாம். அதில் போகிறாங்களா இல்லை பேஸ் பண்ணிடுவோம். இப்போ அன்புமணியெல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு ம், ம். மதுராந்தத்துக்காக. ஸோ நம்மளும் பேஸ் பண்ணி பார்த்துருவோம். ஜெயித்த இடம் தானே இது. திமுக அதிமுக மாதிரி இடைத்தேர்தல் இருக்காதுல்ல, நமக்குன்னு ஒரு இது இருந்துன்னா அதில் அடித்து பார்த்துடலான்னு இப்போ மரதம் குமாரவேலுக்கு எதிராக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ம், ம். அங்கே பெருந்துறையில் ஆர்ப்பாட்டங்கள், தாராபுரத்தில் சில சம்பவங்கள் வருது. அம்பாசமுத்திரம் மட்டும்தான் எஸ்ஐக்கு சுப்பியாவுக்கு நல்ல தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கனால அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற 3 தொகுதிக்குள்ளேயும் தொண்டர்கள் வந்து ரிசைன் பண்ணி தாவேக்கா போனவங்களுக்கு எதிராக அஜிடேட் பண்ண தானே செய்கிறாங்க. அன்புமணி இந்த விஷயத்துல எப்படி இவ்வளவு ஹார்ஷான நிலைப்பாடு எடுத்தாரு? விஜய் வந்து பயங்கரமா ஏடிஎம்கே விட அவர் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. புது இல்லை அரசியலில் தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். ஓகே. திருமாவளவன் இங்கே பெரிய முக்கியத்துவம் பெற்று சிஎம்மா வருவார், பெரிய அமைச்சரவைன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து டெல்லி அரசியலில் அவங்க அமைச்சராக வந்திருக்காங்க. அன்புமணியே அமைச்சராக இருந்திருக்காரு. இதனை இவன் முடிக்கும் என்றா இந்த அவனை அவன் கண் விடல்ங்கிறதுல அண்ணன் தலித் மேலே மிகப்பெரிய இன்டலெக்சுவல் அம்பேத்கரை பற்றி உள்ள கோட்ஸ் என்னன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான், இவங்க உமா பாரதி எல்லாம் இவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். பொன்னுச்சாமி அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த நான் தலித் மூமெண்ட்டில் ராம்தாஸ் கிளாஸ்மேட் வெளியேறிட்டார். என்டி சண்முகம் நம்ம நண்பர், அவர் நல்ல அருமையான நண்பர். அவர் நான் முரண்பட்டு இருக்கும்போது அவரோட ப்ரோக்ராமெல்லாம் எனக்கு அனுப்புவார். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லைன்னே, நீங்கள் அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் அப்படின்லாம் எனக்கு லிவரேஜ் கொடுப்பாரு. நான் ஃபைட் பண்ணுன்னு நினச்சனால அந்த லிவரேஜ் எல்லாம் எடுக்கலை. அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். வேலு கலெக்டராக இருந்தவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அன்புமணி இப்படி அந்த கட்சி வந்து டெல்லி களத்துக்குள்ளே ஒரு 2009 வரை கோல வச்சுனாங்க. மத்திய அரசு மேலே பங்கு வச்சாங்க. ஆனால் தமிழக அமைச்சரவையில் அவங்க 20, 18, 4, 5 வந்தும் தமிழக அமைச்சரவை அவங்களுக்கு கை கூடலை. ஆனால் வெறும் 2 எம்எல்ஏ வந்த விசிகா வந்து இன்னைக்கு சகோதரர் வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு. திருமாவளவன் 2 எம்எல்ஏ வச்சு சிஎம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் இந்த அரசியல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. பைப்போலர் உடஞ்சி போச்சு. இது மும்முனை ஆகி போச்சு. விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ஓட்டினாலும் ஃபர்ஸ்ட் 35 விழுக்காடு, ஸ்டாலின் செகண்ட், எடப்பாடி தேர்டு. ஸோ அந்த பழைய கடந்த காலத்தின் கைதியாட்டு பலரும் அரசியல் விமர்சனம் பலரும் இருக்கும்போது குவிபைவா ரியல் பொலிட்டிக்ஸ் என்னங்கிறத பிடிச்சிக்கிட்டு நாம் ஒரு பெரிய சக்தி, நம்மளை தேடி தான் என்னமோ நம்ம வருவாங்க, நம்ம பழைய கதை முடிஞ்சு போச்சு, நாம் தவிர்க்க முடியாத சக்திங்கிற புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்திலையும் சமூக இதுலேயும் நாம் பெரிய ஆளுங்கிறத
வீறு கொண்டு எழுந்து அன்புமணி பண்ணுறாரு. ராமதாஸால தான் இப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் நினச்சேன். இந்த காலகட்டத்துக்கு இருக்கவங்களுக்கு மத்தியில் அன்புமணியாலையும் தெளிவாக பண்ண முடியுது. அன்புமணியோட அரசியலை நான் பாராட்டுறேன். இது பதவி, சுயநலம், சந்தர்ப்பவாதம் எல்லாத்துக்கும் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்த சந்தர்ப்பவாதத்துக்கு எதிராக எல்லாரும் தரலன்னு அன்புமணி விருத்துக்குள்ள குரல் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. விஜய் திருமாவளவனுக்கு 2 எம்எல்ஏ வச்சிருக்க திருமாவளவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அன்புமணிக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கறதுல அவருக்கு ஒரு கோபம் இருக்கா? நம்மள எதிர்பார்த்தாரா? அது சாத்தியம் இல்லைன்னு தெரியுமே. அதை காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டான், சிபிஎம் சிபிஐ வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கும், ஏத்துக்க மாட்டான்ல. ஸோ அந்த இடத்துல திருமாவளவன் தானே அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா பயணிக்கவங்க. மத சார்பினுங்கிற ஒரு பேர்ல, பாஜக பேர்ல எல்லா தவறான அரசியலும் அவங்களுக்கு பண்ணதுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குல்ல. ஸோ சனாதானத்தை எதிர்ப்பாங்க, இந்துக்களை எதிர்ப்பாங்க, இந்து தர்மத்தை எதிர்ப்பாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மத சார்பை, கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது இல்லையா? அன்புமணி அப்படி இல்லையே. இல்ல அன்புமணி எக்ஸ்பெக்ட் பண்ணாரா விஜய் நமக்கு அமைச்சர் பதவி வரும், இல்ல நம்மள கூப்பிடுவாரு அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாரு? இல்ல, திருமாவளவன் இந்த சைடு இருக்கனால எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் கருதல. ஓகே, ஏன்னா திருமாவளவன் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு டிசிஷனை சொல்லாம டிலே பண்ணிட்டு. அன்புமணி பாஜக கூட்டணியில இருந்தவர். அப்ப அதை நீங்க இது பண்ணீங்கன்னா அது உங்களோட கிரெடிபிலிட்டி ஆங்கில பாதிக்கும்னு கூட விஜய் நினைச்சிருக்கலாம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 25 பேருக்கான தகுதி நீக்கத்தை திரும்ப வாங்கிட்டா கூட சபாநாயகரால அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. உண்மையில அந்த ஆக்டை நோக்கி அது ஒரு கிரே ஏரியாவா தான் இருக்கு. மல்டிபிள் இன்டர்பிரேஷன் அதுல போயிட்டு இருக்குது. ஷாமண்ணா இந்த இன்டர்பிரேஷனை கடுமையாவே சொல்றாரு. அண்ணன் சொன்னா ஒரு லீகல் இதுல இதானவர், அவர் அதுக்குள்ள ஒரு காரண காரியம் இல்லாம ஷியாமண்ணா அதை சொல்ல மாட்டார். பட் கோர்ட்டு தலையிடலாம். ஆனா கோர்ட்ல போய் இதுக்கான ரிலீஃப் ப்ராப்பரா வாங்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் 18 பேர் அலையாளன்னு அலைஞ்சு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. டிவிக்கு அந்த ரூட்டை நோக்கி எடுக்க வாய்ப்பு இருக்கா? கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும். ஸ்பீக்கர் என்ன சொல்றாருங்க நம்ம பார்த்து. நாளை காலையில ஐ திங்க் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பாப்பா சொல்லுவார். அது அல்லது தள்ளி போடுறதுக்கு வேற ஏதாவது சட்ட வல்லுநர்கள் 6000 கமிட்டியை போடுறேன் என்னத்தையா கூட சொல்லலாம். இப்போ இடைத்தேர்தல்கள் ஒரு 10 தொகுதி 15 தொகுதிக்கு மொத்தமா வருதுன்னா அது எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன்? வரக்கூடிய நேரம், சூழ்நிலை, களத்தை வச்சு சொல்ல முடியும். நம்பர் 1 கட்சா தாவேக்கா இருக்கு. நம்மளை பொறுத்த அளவுல இடைத்தேர்தல் வரும்போது சிபிஎம் சிபிஐ கூட தாவேக்காவுக்கு எதிராக பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. திருமாவளவன் கூட பண்ணலாம். அதனாலதான் நான் டே 1 சொன்னது, எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எதிர விஜயார் எலெக்ஷன் தான். அந்த இடத்துல நீங்க ஹெக்டே ராமராவ் மாதிரி டிசொல்யூஷனுக்கு போகிறது தான் விஜய்க்கு நல்லது. அல்லது நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்குள்ள இடர்பாடுகள், உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணுறது, அன்புமணி அதிரடி பண்ணுறது, உங்ககிட்ட இருந்தே விசிகா சிபிஎம் சிபிஐ உங்களை விமர்சனம் பண்ணுறது, இவர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தை உங்களை கமெண்ட் பண்ணுறது, காங்கிரஸில் எம்பி ஜோதிமணி ராகுல் காந்தி ஆசீர்வாதத்தோடையோ அல்லது மீறியோ உங்களை அறச்சீற்றம் கொண்டு சீறி அவங்க மாணித்தாவரை தான் அடிக்கணும் அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எதிராக அரசீட்டம் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டு இருக்கணும். காரணம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி எம்எல்ஏக்களில் தனி மெஜாரிட்டி பெறலைங்கிறதான் உண்மை. ஓட்டில் வந்திருக்கலாம், ஓட்டு மேட்டர் இல்லை, சீட்டில் மெஜாரிட்டி வந்திருக்கணும். ஸோ சீட்டு மெஜாரிட்டிக்கு ஒரு 140 150க்கு ஹெக்டே என்டிஆர் முடிவு எடுத்தால் தான் உங்கள் இமேஜ் நிற்கும். ஆனால் உங்கள் இமேஜ் நிற்குதுங்கிறத விட ஃப்ராக்சர்டு மேனுஃபேக்சர்ட் பண்ணி மெஜாரிட்டி காட்டிடலான்னு உங்களை சார்ந்தவங்களே கருதலாம். அது உங்கள் இமேஜுக்கு காட்டி தான். நான் இதை இப்போ சொல்லலை, டே 1 ஒரு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இட் இஸ் அப் டு விஜய் டு டிசைட். அவ்வளோதான். இந்த லெவலுக்குள்ள அப்படி போகிறது இப்படி போகிறது அவருக்கு தினமும் தலைவலியாட்டம். அவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விமர்சிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை சண்முகம் போன்றவங்களுக்கு ஸ்டாலின் வன்மம் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் சாப்பிட்டா போகலாம். பட் அவங்க கட்சி ரீதியாட்டு வரும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸை காட்டக்கூடிய லெவலில் தான் அவங்க போவாங்க. விஜய்க்கு மைனாரிட்டியா இருக்கிறதுனால இப்போ சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சுகளுக்கு கூட அமைதியாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்றேன். அதைத்தான் அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ் இதாட்டு நான் பார்க்குறேன். அது விஜய் முடிவு பண்ணாதான் முடியும். கூட இருக்கவங்க அதுக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்க, 35 வந்துட்டீங்க, கூட்டணி பலத்தை திமுக இழந்துட்டு, கட்சிக்குள்ளே அதிமுகவுக்கு பிரச்சனை, கூட்டணி அங்கங்கே தள்ளி தான் நிற்குது. ஸோ நீங்கள் டிசொல்யூஷன் ஆஃப் தி அசம்பிளி கேட்டு நின்னீங்கன்னா உங்களுக்குடைய செல்வாக்குக்கு 140 150 வந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. பட் அதில் ஒருவேளையில்
தப்பு நடந்துருமோங்கிறது உங்களை சுற்றி இருக்கவங்க பயம். பயப்படுவாங்க. லாட்டரி விழுந்த மாதிரி விழுந்திருக்கு, நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது தானா? அவங்களுக்கு இதை தள்ளிட்டு போனா போதுன்னு தான் நினைப்பாங்க. ஓகே. இது இமேஜ் விஜய் சார்ந்தது தானே. அதிகாரம் கட்சிக்காரங்கள் சார்ந்தது, இமேஜ் விஜய் சார்ந்தது. இப்போ இந்த இடத்துக்குள்ள நான் டிசல்யூஷன் போறேன்னு சொன்னா முழுக்க விஜய் நம்பி இருக்கக்கூடிய ஆதவ் வந்து நம்பக்கூடிய புஷியானந்த் வந்து ஓகே சொல்லிடுவார், மன்றத்துல இருந்து வந்தவர். மத்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்ப்பெல்லாம் விஜய்கிட்ட தெரிவிச்சு விட மாட்டாங்க, மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. ஓகே. ஆனா இப்போ ஒரு 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 20 days ஆயிருக்கு விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி. ஒரு மாதிரி அவரோட வீக்னஸ் ஃபுல்லா வெளியே ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சுட்டா அவரோட இமேஜ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வருதா? மைனாரிட்டி கவர்மெண்டோட தாக்கம் தான் விஜய்க்கு மைனஸ் நான் சொல்லலை. உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஷைன் பண்றது மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது தான். இல்ல அதை மீறி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்ற மாதிரியான விஷயங்கள்ல ஒரு வீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதா? யாருக்கும் சந்திக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாம இருக்கிறாங்க மினிஸ்டர்ஸ்லாம். நான் அந்த இடத்துக்குள்ள என்ன பார்க்குறோம்னா, டே ஒன்னே நீங்க யூனிவர்சல் ப்ராப்ளத்துக்கு ஒரு அரசை குறை சொல்றது சரியா இருக்காங்க எனக்கு. பட் நீங்க சொன்னீங்க, அதனால உங்களை சொல்றாங்க. ஓகே. அதுக்கு நான் அவங்க சொல்றது தவறுன்னு சொல்ல மாட்டேன். என் கருத்து இந்த பாலியல் இதெல்லாம் வந்து அரசு மேல குறை சொல்ல, முழுசா குறை சொல்ல, இது வந்து சமூக இன்னைக்குள்ள சூழல். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதை பேசியிருப்பேன். ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அதை நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு என்னோட ஸ்டாண்ட் அதுதான். பட் நீங்க ஸ்டாலினை குறை சொன்னதுனால மற்றவங்க உங்களை இப்போ குறை சொல்றது வந்து இயல்பா வேகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா மக்களுக்கு அந்த கோபம் அப்படியே விஜய் மேல, விஜயுமே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் நோக்கி தானே. அது ஒரு தேர்தல் வந்து தேர்தலில் ரிசல்ட் வந்தாலும் தெரியும். இது கிளைம் விஜய்க்கு செல்வாக்கு போயிட்டு ஒன் டைம் ஓட்டு அன்பாப்புலர் ஆயிடுவாங்கிறது திமுகவோட கிளைம். விஜய் நின்னா ஜெயித்துருங்கிறது விஜய் தரப்போட கிளைம். ரிசல்ட்ல தானே அது தெரியும். ஆனா இப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இன்னொரு எலெக்ஷனை இமீடியட்டா சந்திக்கிறதுக்கு தைரியம் இருக்கா, இல்ல கெப்பாசிட்டி இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? இதை பயன்படுத்தி தான் விஜய் தனி மெஜாரிட்டி வர முடியும். ஓகே. அல்லது விஜய் நம்பர் 1 லீடர் தான், பட் தனி மெஜாரிட்டி இல்லாத லீடர் தான். சிபிஎம் சிபிஐ இவங்களோட அந்த கிளச்சஸுக்குள்ள இருக்கக்கூடிய லீடராக தான் அவர் இமேஜ் இருக்கும். இப்போ விஜய் வந்து இப்போ குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே வாய்ஸ்ல பயங்கரமா விஜய் அட்டாக் பண்றாங்க, இமேஜை சரிக்க ட்ரை பண்றாங்க. பிஜேபி இந்த விஷயத்துல எப்படி இவ்வளோ அமைதியா இருக்காங்க, எந்த ரியாக்ஷனுமே இல்லாம? இல்லை, இப்போ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நயனார் கொஞ்சம் எதிராக பேசுற மாதிரி தானே தெரியுது. 2 நாள் நயனார் அப்பதான் இப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க இல்ல, அவங்க ஏதோ ஒரு வகையில பிஜேபி நெருக்கடி கொடுக்க முடியும்னா அது பிஜேபியால தான் முடியும். பிஜேபியால ஒண்ணு கவர்மெண்ட் இல்லையே, ஒரு எம்எல்ஏ இருக்குது, நடுல தானே எம்எல்ஏவா இல்ல, ஒருவேளை என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாவோ இல்ல கவர்னர் மூலமாவோ. இது வந்து நீங்க எடப்பாடிக்கிட்டே நெருக்கடி கொடுக்க முடியலையே. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. புதுக்கோட்டையில தான் பிஜேபி சீட்டு கொடுத்தாரு, சென்னையில் ஒரு சீட்டு தான் கொடுத்தாரு. என்ன நெருக்கடி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க இவங்க? அவருக்காக இவர் அண்ணாமலையை ரிசைன் பண்ணி தான் கொடுத்தாங்க. தொகுதியும் ஒன்றும் இல்லை. இப்பவும் பிஜேபிக்குள்ளே இருந்துக்கிட்டே எடப்பாடி வந்து டக்குன்னு விஜய் ஒரு லூப் கோல் விடுறாரு, சைக்கிள் கேப்பில் கேரளாவுக்குள்ள உள்ள நுழைகிறாரு. இவங்க ஜோதிமணியை பயன்படுத்தி விஜய் அடிக்கிறாரு. பொய்க்கால் குதிரை அரசுங்கிறாரு. காங்கிரஸ் கைப்பிடியில் நீங்கள் இருக்கங்கிறாரு. அவர் பிஜேபிகிட்ட இருந்து தானே செய்கிறாரு. சார், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன்னா, இப்போ நாம் வந்து சனாதன தர்மம் விஷயத்தில் இன்னைக்கு கூட மோடிக்கு வந்து எஸ்சியில் வந்து மதம் மாறினா அவங்க எஸ்சி கிடையாது, ட்ரைபலில் எஸ்டியில் மதம் மாறினாலும் ட்ரைபல். இது வந்து ராகுல் காந்தி இதை பெரிய ப்ராப்ளமாக எடுத்து அந்த மிஷினரி குரூப்ஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக ட்ரைபல்ஸில் அதிக ஓட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை உள்ளுக்குள்ளே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை பல ஸ்டேட்டுகளில் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அலர்ட்டாக இருந்து அந்த ட்ரைபல் கிறிஸ்டினையும் ட்ரைபல் ஹிந்துஸையும் டீலிங் பண்ணணும். அப்படி டீலிங் பண்ணாதான் நம்ம இந்து ட்ரைபல்ஸ் மூலமாக நம்ம ஒரிசாவில் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர், நமக்கு வந்து சத்தீஸ்கரில் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர், ப்ரோ ட்ரைபல்ஸ் மத்தியில் நமக்கு தான் அதிகம் இருக்குது. சனாதன தர்மங்கிறது இந்திய மதம், இந்திய தன்மை, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்தது. அப்போ ஹிந்து ட்ரைபல்ஸும் சனாதன தர்மத்தோட தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டின் ட்ரைபல்ஸோட தன்மைகள் அதுல இருந்து மாறுபட்டு போகும். அப்போ கிறிஸ்டின் ட்ரைபல்ஸ் பிடியில இந்து ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 7.5 விழுக்காடு ட்ரைபல் ரிசர்வேஷனை நம்ம வந்து டீலிங் பண்ணி அந்த கிறிஸ்தவ ட்ரைபல்ஸுக்கு ஒரு அறையோ ஒன்றோ கொடுத்து தள்ளி விட்டுருங்க, நம்ம பிளாக் கரெக்டாக இருக்கணும், அதுதான் சனாதன தர்மத்துக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லதுங்கிற கருத்தை மோடிக்காக 29 மோடி வரணுங்கிறதுக்காக எப்படி மிஷினரி பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி அவுட்விட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். பட் தமிழ்நாட்டில் பாஜக என்ன பொசிஷனில் இருக்குது? அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது 11% இருந்தது, இப்போ 3.5 போயிட்ட. ஸோ எடப்பாடியும் அதுக்கு தக்கனதான டீல் பண்ணுறாரு.
பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே காங்கிரஸை ஏற்கனவே 20 சீட்டு கொடுத்து ஸ்டாலின்ட்ட இருக்கும்போது ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி இப்போ ஜோதிமணி இந்த லெவலுக்குள்ள இவருக்கு லாபி மூலமா ஒரு ஆஃபரை கொடுத்து விஜயை தட்டி விட்டுட்டு காங்கிரஸ் 3 வருஷம் இருக்குது வந்துட மாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பில் தானே அவர் போறாரு. இத்தனைக்கும் விஜய் 2 மந்திரி உள்ள வச்சிருக்கிறாரு. அவர் உள்ளாட்சி தேர்தல், ராஜ்சபா, லோக்சபான்னு அவங்க அக்ரிமெண்டே இருக்குது. அதே மீறி அவர் இதை நோக்கி தானே போறாரு. ஸோ இங்க இதுல பாஜக நீங்க பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பூதாகரமா சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இங்க இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எடப்பாடி டீல் பண்ண விதமும் ஆதாரத்தோடு. பட் என்னன்னா எடப்பாடி அதை ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கலாம். நான் இவ்வளவு சீர்தாயா கொடுத்துருக்கேன், நான் பெரியவங்கிறத சொல்லியிருக்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லியிருக்கலாம். இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல எதிர்காலம் இல்லை, அது போக எடப்பாடிக்கே நெருக்கடி கொடுக்க முடியாத பாஜகவால விஜய் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நீங்க சொல்றீங்க. விஜய் மேட்டர் அல்ல, காங்கிரஸ் கூட்டணிக்காக சனாதன எதிர்ப்புன்னு திமுகவே சொல்றாங்க. திமுக சொல்லிட்டு கிறிஸ்டின் முஸ்லீமை தூக்கிட்டு போயிடுவான்னு விஜயும் சனாதன எதிர்ப்புன்னு அவரோட ஒரு எம்எல்ஏ வச்சு சொல்றாரு. அப்ப இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் பெரிய பிளாக்குங்கிறதுல விஜய் நினைக்கிறாரு, ஸ்டாலின் நினைக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாங்க. அந்த பிளாக்ல இப்ப ஒரு ஸ்பிளிட் விழுந்துட்டுல, கிறிஸ்டின்ஸ் நிறைய விஜய் நோக்கியும், முஸ்லிம்ஸ் கொஞ்சம் ஸ்டாலின் டிஎம்கேக்கு ஹோல்ட் ஆன மாதிரி. அந்த ஓட்டுக்கு தானே எடப்பாடியும் ஓடுறாரு. இவரு கேரளா போகலன்னதும் சந்தில பூந்து சிந்து பாடுற மாதிரி சைக்கிள் கேப்ல நுழையிறாருல. அதுதான் இங்க அரசியல் நடக்குது. யதார்த்த அரசியல் என்ன நடக்குதோ, டே டு டே அரசியல் என்ன நடக்குதோ அதைத்தான் நாம சொல்றோம். இப்போ அவரு அங்க பயந்து போய் பார்க்காம வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவரு 11ஆம் தேதி பார்ப்பாரு. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 27ஆம் தேதி பார்க்கலன்னு சொன்னா என்ன ஒரு 2 வாரத்துல பார்ப்பாரு நிதி ஆய்வுக்கு போகும்போது. அப்ப இதெல்லாம் அடிபட்டு போகும். ஸோ இங்க அரசியல் இது நம்பிக்கை துரோகம். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 2 மந்திரிக்காக விஜய்கிட்ட போய் ஆட்சியில் அமைச்சாலும் அந்த காங்கிரஸை நோக்கி தான் இந்த வெளிப்படையா விஜய் ஒரு சின்ன கேப் விட்டா அதில் உள்ள புகுந்து எடப்பாடி காங்கிரஸில் உள்ள கோஷ்டிகளை பயன்படுத்தி, கார்த்திக் சிதம்பரத்தை பயன்படுத்தி நாம வந்துடலாமான்னு காங்கிரஸை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் பயணிச்சுட்டு இருக்கு. இதுதான் வேதனைக்குரிய, விரும்பத்தகாத, பட் உண்மை. எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, பாஜக விரும்பின எல்லா விஷயத்தையும் விஜய் பண்ணிட்டாரோன்னு தோணுது. காங்கிரஸையும் திமுகவையும் பிரிச்சிட்டாரு, டிஎம்கேவையும் விசிகேவையும் பிரிச்சிட்டாரு. இது எல்லாமே அது ராகுல் காந்திக்கு தான் அந்த நன்றியை தெரிவிக்கணும். ராகுல் காந்திக்கு தான் அந்த நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு வகையில நன்மை. காங்கிரஸ் திமுக கூட்டணி பார்லிமெண்ட்ல ஜெயித்த கூட்டணி. அந்த கூட்டணியை ராகுல் காந்தி பிரிச்சது மோடிக்கு ஒரு வெளிச்சம் வரும்னு நம்புறோம். இந்த அரசியல் முறைகேடுகளுக்கெல்லாம் மோடி எதிர்ப்புங்கிறத வச்சு அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், கேப்மாரித்தனம், பதவி வெறி அத்தனைக்கும் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும்போது இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும். இப்படிதான் பல மாநிலங்கள்ல வந்தது. தமிழ் மண்ணிலும் இந்துக்கள் மத்தியிலும் மோடி தலைமைக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த ஒரு இது 29ஆம் ஆண்டு 3 வருஷம் இருக்கு. ஒரு அந்த டைம் நெருங்கி போது வராதாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில மோடி தலைமையை நேசிக்கக்கூடியங்க, 4வது முறை மோடி வரக்கூடிய நாம ஹாப்பி. அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு சொன்னதுல அவங்க சரியா இருக்காது போது வருத்தம் தான் நமக்கு. அப்ப இனிமேல் டிஎம்கேவோட அரசியல்ங்கிறது விஜய ஹார்ஸா விமர்சிக்கிறது, பேரலா காங்கிரஸ் விமர்சிக்கிறதுன்னு மாறிடுமா? பிஜேபி அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிஜேபி எதிர்ப்புல தான் அவங்க தோத்துட்டாங்களே. 3 தடவை கை கொடுத்தது, 4வது முறை கை கொடுக்கலையே. ஓகே, ஆனா அது பார்லிமெண்ட்டுக்கு அது இப்பவும் அதை சொல்றாங்களே. இது இடி மேட்டர்ல, விஜயன் மேட்டர்ல அடிக்கிறாங்களே, பிஜேபி சேர்த்தானே அடிக்கிறாங்க. அதுதானே பெரிய மனுஷன் சின்ன புத்தின்னு சண்முகம் என்ன சொல்றாருன்னு, பெரிய மனுஷன் சின்ன புத்தின்னு அவருக்கு உரைக்கட்டுங்கிறக்காக தான் திரும்ப சொல்றேன். ஒரு வன்மம் இருக்கு ஸ்டாலின் மேல அவருக்கு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.